உலகத்துல இந்த மாதிரி திராவிட திருவாளர்கள் இங்க பாத்தியா? மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாள் நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக கொண்டாடாமல் அண்ணா என்கிற பெருந்தகை தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டிய நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுகிற திருவாளர்கள் தான் இந்த திராவிட திருவாளர்கள். ஏன் நவம்பர் 1 கொண்டாடவில்லை? சீமான் கொண்டாடுகிறான். அதற்கு எதிராக நாம் கொண்டாட வேண்டும். அப்ப எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்களும் அருமை தம்பி உதயநிதி அவர்களும் பிறந்த நாளை பிறந்த நாள் என்று கொண்டாட மாட்டார்கள். அவர்களுக்கு பெயர் வைத்த நாளை தான் பிறந்த நாள் என்று கொண்டாடுவார்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கியா? உன்னை நம்ப வைக்கிறது, நான் தான் உனக்கு பேர் வச்சேன், தமிழ்நாடுன்னு பேர் வச்சேன், தமிழ்நாடு பேர் வச்சேன். நீ வர்றேன்னா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருப்பான். எங்காலு கொடுமை. கொஞ்சம் அடுத்து பாரு. திராவிடம் தான் அன்னை தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தது. ஏய், இதுக்கப்புறம் இதை கேட்டுட்டு நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறதே ரொம்ப சிங்கம். உன் மொழி செம்மொழியா இல்லை இவர்கள் பெற்று தந்ததால் அதுக்கு செம்மொழி தகுதி வந்ததா? யாராவது சொல்லு. எங்க அப்பா இருக்காங்க பெரியவங்க, அப்பா சொல்லுங்க, அண்ணா நீங்க சொல்லுங்க. தமிழ் உலகத்தில் எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி. எல்லா மொழிகளும் மனிதனால் உருவாக்கப்பட்டது. என்னுயிர் தமிழ் இயற்கையின் தந்த அருங்கொடை. எல்லா மொழியும் மனிதர்களால் பேசப்பட்டது. என் மொழி இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் செங்கன் தலல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழடாங்கிறான். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். யாரு? எம்பெருமான் முருகவேல். அவையே உன் தமிழள்ளி பருகவே யான் வந்தேன். எங்க என்னை 1 2 என்று வரிசைப்படுத்தி பாடு என்றவன் ஒன்றானவன் உருவில் 2ஆனவன் என்று யார? முருக பெரும்பாட்டனை அவை பாட்டி வாழ்றான். நீ நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்கிறான் சிவபெருமான் நக்கீரன் என்ற புலவன் கிட்ட. நீ எனக்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்க. ஆதியில் மனிதன் காடுகளில் அவன் உழைக்க தொடங்கிய இடத்தில் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி. ஆதியில் மனிதன் காடுகளில் வாழ்கிற போது தொலை தூரத்தில் வாழ்ந்த நின்றவர்களே ஏய் என்று எழுப்பிய ஒளி இன்று வரை தமிழில் இருப்பதால் ஆதி மொழி தமிழ், ஆதி மனிதன் தமிழன் என்று அறிஞர்கள் கணக்கிடுகிறார்கள். அன்பார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, என் உயிர் சொந்தங்களே, தமிழ் ஒரு சனியன், தமிழ் முட்டாள்களின் பாசை, தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி, தமிழ் தமிழ் என்று பேசுபவர்கள் தாய்ப்பால் பைத்தியங்கள், தமிழ் சனியனை விட்டொழியுங்கள், தமிழில் என்ன இருக்கிறது என்று பேசிய பெருந்தகை இந்த நாட்டில் இந்த மண்ணிலே பிறந்த ஐயா பெரியார் அவர்கள். இங்கே கூட எங்களுடைய தாத்தா ஜீவானந்தம் அவர்கள் ஈரோட்டு பாதை அதானே சரியா, ஈரோட்டு பாதை நான் பயணம் பண்ணி பார்த்தேன். அப்படி ஒன்னும் சரியா இல்ல, குண்டும் குழிமா தான் இருக்கு, மேடும் பள்ளமா தான் இருக்கு. அந்த பாதையை சீர்சமைக்க போறது யாரு? யாரு? ஜீவானந்தம் பேரன். நான் வந்துதான் அதை சீரமைக்கணும். சிங்காரவேலர் பேரன். யாரு? அயோத்திதாசர் ரத்தமலை சீனிவாசன் பேரன். நான் தான். மறைமலையடிகள், அண்ணல் தங்கோ, கியா விஸ்வநாதன், சோமசுந்தர பாரதி, பெரும்பாட்டன் வாவு சிதம்பரனார், இவர்களுடைய பேரை நாங்க வந்துதான். காமராஜ், கக்கேன், தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தினுடைய வாரிசு நாங்க வந்துதான். இந்த சாலை இருக்குல்ல, அப்படி பளிங்கு மாதிரி செய்ய வந்திருக்கிறது நாங்க தான். இப்ப பாரு இப்ப அடுத்து என்னது? என்னடா போட்டிருக்க? தமிழ் மொழிக்கு செம்மொழி. இந்த பாரு, தமிழ் உலகத்தில் எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கும். அது எப்படி இயங்கும்? இப்ப இந்திய நிலப்பரப்பில் இத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், கன்னடம், தெலுங்கு, துளு, மலையாளம் எல்லாம் இருக்குல்ல. வேற மொழி சொல்லு இல்லாம அது இயங்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு உனக்கு சொல்றேன், ஈ பிக்சர்லு, ஈ சினிமால நமக்கு தான் திரைப்படம்.
எல்லா ஊர்லயும் போலீஸ் ஸ்டேஷன் தான் நமக்கு காவல் நிலையம். எல்லா மொழியிலையும் இது மைக் தான் நமக்கு ஒளி வாங்கி. எல்லா ஊர்லயும் இது ஸ்பீக்கரு நமக்கு ஒளிபெருக்கி. எல்லா ஊர்லயும் இது கேமரா நமக்கு ஒளி பதிவு கருவி. எல்லா ஊர்லயும் செல்போன் நமக்கு அலைபேசி கைபேசி. எல்லாவற்றுக்கும் கணக்கில்லாத உயிர் சொற்கள் வேர் சொற்கள் கலை சொற்களை கொண்டிருக்கிற உலக மொழி தமிழ். கம்ப்யூட்டர் கணிப்பொறி, லேப்டாப் மடிக்கணினி, வேற ஏதாவது கேள்றா? நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் இருக்கு. நான் ஹோல்சேல் டீலர். என் தமிழ் தாய் போட்ட பிச்சடா உலக மொழிகள். இவன் எனக்கு சொல்றான் எந்த மொழின்னு நீ ஒண்ணு வாங்கிவா, இங்க வாங்கிவா. சித்தப்பா, பெரியப்பா, மாமா. எனக்கு எத்தனை சொல்றது? 3. இங்கிலீஷ்ல அங்கிள். சின்னம்மா, பெரியம்மா, அத்தை. ஆங்கிலத்துல ஆன்டி. இங்க பாரு, அரிசி, நெல்லு, அரிசி, சோறு. எத்தனை சொல்றது? 3. ஆங்கிலத்துல 3க்கும் ஒரே சொல்லுதான், ரைஸ். இப்ப தெரிஞ்சிருச்சா நான் எவ்வளவு பெரிய ஆளு? என்னை ஒரு தடவை பாரு, என்னை ஒரு தடவை பாரு. டேய், உலகத்தில் அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் தான் நாங்க. பிக்காளி பயல எங்க கிட்ட வந்து நான் தான் ஜெம்மொழி ஆகணும் கும்மொழி ஆகணும். என் தாய் மொழி செம்மொழியடா. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழியை இலக்கணம் வகுத்த தொல்காப்பியனின் காலமே 5000 ஆண்டு. நீங்களே 5000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை பயன்படுத்திய எக்கை பயன்படுத்திய தமிழர்கள்ங்கிறீங்க. 1554 அச்சிலை புத்தகம் 30 பக்கத்துக்கு வெளியிட்டார் என்று அறிவார்ந்த விருந்தகை எங்கள் ஐயா தங்கம் தன்னரசு அவர்கள் சட்ட சபையிலே மாண்புமிக்க முதலமைச்சரை வைத்துக் கொண்டே பேசியதற்கு சான்று இருக்கா? நான் அனுப்பட்டா இருக்குல்ல. அப்புறம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மொழியை இந்த காங்கிரஸ் கட்சி அதோட சேர்ந்து கூட்டணி வைக்கிறேன்னு தமிழன் ஓட்ட தக்க வைக்க, ஈழத்துல என் இனத்தை கொன்ன கோபத்தில் இருக்கான் தமிழன்னு அதை சரி பண்ண 2000 ஆண்டுன்னு கொடுத்து அதை 1500 ஆக்கி 1500 மற்ற மொழியெல்லாம் கோச்சுப்பான். தமிழை தவிர வேற மொழி செம்மொழின்னு கொடுக்க முடியாதுன்ட்டு 1000 குறைச்சி கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒரிசா எல்லா மொழியும், சமஸ்கிருதம் எல்லா மொழியும் செம்மொழி ஆகிட்டான். இதுல எங்க செம்மொழி அந்தஸ்து என்ன கொடுமை பாருங்க. இந்த பீத்தல் இருக்குல்ல, இந்த பித்தால ஈயம் பித்தால பீத்தல், இத பழைய இரும்பு கடையில போடுற வர இந்த திராவிட மாடல்ங்கிறத, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த திராவிட மாடல்ங்கிறது ஓல்டு அம்பாசிடர். அது பிரேக்கு பிடிக்காது, அது கிளச்சு வேலை செய்யாது, துருப்பிடிச்சு போய் இத காயிலாங்கடையில தான் போடணும். விளங்குதா? அந்த மாடல் தான் இந்த மாடல். கொடுமை. தமிழை செம்மொழியை வளர்த்தவர்கள் பாருங்க. ஆட்சி தமிழர் அறம் சார்ந்த ஆட்சிங்கிறதுல திராவிடம் எந்த மொழி சொல்லி அரசு வேற சொல்லுவா. சான்ஸ்கிரிட் மாடல் செம்மொழி. இவங்க எல்லாம் நம்மள என்ன நினைச்சுக்காங்க தெரியுமில்ல? மிட்டாய் கொடுத்தா சப்பிக்கிட்டு திரிற பசங்க நினைச்சுக்கிருக்காங்க. இது ஒரு கால கொடுமை. எந்த காலத்துல யாருக்கிட்ட வந்து செம்மொழி? தமிழ் 1000 1500 1500. இங்கே என் தம்பி பாண்ணால பெண்பார் புலவர்கள் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் இருக்குல்ல, எனக்கு இருக்கு. சிவகி சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி, மணிமேகலை, 18 ஐங்குறுநூறு, கலித்தொகை எத்தனை இருக்கு, அகநானூறு, புறநானூறு, இவ்வளவு இருக்கு. இவ்வளவு பெருமைகள், என்ன கணக்கில்லாத இலக்கியங்கள். இத கேரளத்தை சார்ந்த ஆத்தூர் ரவிவர்மா என்கிற புகழ்பெற்ற கவிஞன் என்ன சொல்றான்? உலகத்திலேயே தங்கள் தாய் மொழியில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு சீனர்கள், கிரேக்கர்கள், சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு.
அடுத்த வார்த்தை சொல்றான், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழிக்கு தாய் என்பதில் எனக்கு பெருமை என்று முடிக்கிறான். இந்த இலக்கியத்துல என்ன இருக்குன்னு கேட்கிறவள யாரு? பெரும்புலவர் ஐயா பெரியார் அவர்கள், தமிழ் பேரறிஞர் ஐயா பெரியார் அவர்கள். இவங்க நமக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தம்ட்டு, செம்மொழியாக இருக்கிறதா உன் தாய்மொழி, செத்த மொழியாக இருக்கிறதா அதை மட்டும் சொல்லு ஒரு தடவை. செத்த மொழியாகி சாகடிச்சிட்டான். எங்கேயாவது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? இல்ல. தமிழன் நாட்டில் இருக்கா? நாக்கில் இருக்கா? பேச்சில் இருக்கா? எழுத்தில் இருக்கா? ஆட்சியில் இருக்கா? அதிகாரத்தில் இருக்கா? வழிபாட்டில் இருக்கா? வழக்காட்டில் இருக்கா? எங்கே இருக்கிறது? கொன்னுட்டான். பேரு செம்மொழி பூங்கா, செம்மொழி நாயகன், செம்மொழி. செம்மொழின்னு எழுத்து இருந்தா, வார்த்தை இருந்தா பார்த்தாது. தமிழ் வாழணும்னா என்ன வழி இருக்குது? செம்மொழி அந்தஸ்து என்று பெற்று தருகிறது. செம்மொழி தகுதியை பெற்று தந்தோம் என்று சொல்கிறீர்கள். என் மொழி இருக்கா? செத்து போனது. சாகடித்த கூட்டம் இந்த திராவிட கூட்டம். எங்கே இருக்கு தமிழ்? தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது என்று சொல்லி பொது புத்தியில் ஏத்தி ஆங்கிலம் படிப்பது அறிவென்று சொல்லி, ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. ஆங்கிலம் நாலேஜ் இல்ல, லாங்குவேஜ், அவ்வளவுதான். இப்படி சொல்லி ஆங்கில அறிவு, ஆங்கில அறிவு. அடுத்தவன் மொழி எப்படிடா உனக்கு அறிவாகும்? எப்படி அறிவாகும்? கொடுமை நிகழ்ந்துருச்சு. அடுத்தது இரு, ஒன்னொன்னா வர. இப்ப இதுல எப்படி நீ பார்க்கணும்னா, தொல்காப்பியன் 5000 ஆண்டு, திருவள்ளுவன் நம்மளுடைய பாட்டன் 2000 ஆண்டு. இதெல்லாம் தோராய கணக்கு. எவனும் தொல்காப்பியன் தாய்க்கோ திருவள்ளுவனின் தாய்க்கோ பிரசவம் பார்த்த யாரும் இங்க உயிரோடு இல்ல. சும்மா ஒரு கணக்கு இருக்கலாம் அப்படின்னு. இந்த தொல்காப்பியத்தில் எழுதுகிறான், என்பனார் புலவர் என்று பல இடங்களில், 100க்கு மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் தொல்காப்பியன். எனக்கு முன்னாடி நம் முன்னவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. எப்போ? 5000 ஆண்டுக்கு முன்னாடி. அப்ப அவனுக்கு முன்னாடி உள்ளவனுக்கு தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யார்? உலகத்தில் எல்லா பேரறிஞனாலும் சொற்குற்றம், பொருள் குற்றம், எந்த குற்றமும் சொல்ல முடியாது ஒரு வாழ்வியல் நன்னறியை பகுத்து தந்த வள்ளுவ பெருமகனார் இன்னைக்கு அவனுடைய குரலை ஆய்வு செய்து முதுகலை பட்டம் பெற்று வருகிற பெருமக்கள் எல்லோரும் இருக்கிற போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிழையின்றி இவ்வளவு பெரிய வாழ்வியல் நன்னறியை தர சரியாக 1.25 அடியில் எழுசீர் விருத்தத்தில் எழுதுவதற்கு அவன் ஒரு வாய்ப்பை, ஒரு வள்ளுவன் உருவாகி இருக்கிறான்னா அவனுக்கு தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யார்? அந்த ஆசிரியர் பெருமகனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் யார் என்று நீ வேறு தேடி பயணித்தால் உன் மொழியின் தொன்மம், அதனுடைய பழமை உனக்கு தெரிய வரும். இவன் என்ன அந்தஸ்து கொடுத்து நம்மளை பெருமைப்படுத்துறது? இதில் ஒரு பெருமை, திராவிடம் தான் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு. பெற்றுக் கொடுத்த எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுத்தியா? 50,000 பிள்ளைகள் பொது தேர்வில் தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வருவதில்லை. தமிழ் எழுத படிக்க சரியா பேச வராத 3 தலைமுறைகளை உருவாக்கியது திராவிடம். பேசுவார்கள் தமிழ் போல, ஆங்கிலம் கலந்து தங்கிலீஷ் பேசுவார்கள்.